நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆத்தென்டிக் கண்டென்ட். அதாவது சேனலுடைய மானிட்டேஷனை சர்க்குன்னு வெட்டி காலி பண்ணிடுறது. ஒரு வாழை மரம் வெட்டுறது ஈஸி, அது வளர்றது ரொம்ப கஷ்டம். சர்க்கு வெட்டி விட்டு போயிட்டானுங்க இப்போ யூடியூப்ல. புதுவிதமான அப்டேட் அப்படின்ற ஒரு கொடுமையை கொண்டு வந்து ஸோ இங்கே நிறைய பேருடைய வந்துட்டு சேனலை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு அந்த ஒரு விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு. இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த ரெக்கவரி ப்ராசஸ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு என்னுடைய சேனலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன். நான் உங்களுடைய சேனலுக்கு இது போன்ற விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? முதல்ல பேனிக் ஆகிறத நிறுத்துங்க. பயப்படாதீங்க. ஐயோ என்ன ஆச்சு, என் சேனல் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயப்படாதன்ற மாதிரி தான். ஸோ பயப்படாதீங்க பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ், அந்த ஏஜ் மூத்தவங்க வந்துட்டு அக்கா, அம்மா, தங்கச்சி இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய யாருமே பயப்படாதீங்கன்னு சொல்றேன் நான். பிகாஸ் நம்மளுடைய விடி தமிழ் ஒய்டி ஸ்டுடியோ உங்க கூட இருக்கு. வாயாயோ மூணு சேனலுக்கே இப்படி பண்ணி விட்டுறீங்க அப்படி. ஆக்சுவலி ரைட்டு தான், கரெக்டு தான், வாஸ்தவ தான். பட் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஐ நோ. ஸோ என்னுடைய வந்துட்டு ஒரு தாட் வந்துட்டு எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. ஆக்சுவலி பேக்ரவுண்டில் பிகாஸ் என்னுடைய வாய்ஸ் தான் அதில் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டு அந்த ஒரு பர்சன்டேஜில் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஒரு 10% அப்படின்ற ஒரு ஹோப் இருந்தது. சரி, ஏன் அது கரெக்டாக போயிட்டு இருக்கிறத நம்ம ஏன்டா தொடணும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அப்போ பண்ணியிருந்தாலும் இப்போ பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒன்று தான். அப்போனா ஒன்று 2 வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு நடக்கலை, இது அப்டேட்டிங் அப்படின்றது வரல. 900 வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த விஷயம் அப்படின்றது வந்துச்சு அப்டேட்டிங்ல. ஸோ லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்துட்டு யூடியூப் தரப்புல இருந்து கொண்டு வராங்க. அந்த கண்டென்ட் உள்ள வந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஸோ எனக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை, ஓகே இதை ரெக்கவரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தயவு செய்து மக்களே நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஏஐ வச்சு பயன்படுத்துறது, இல்லை கூகுள் எடுத்து புகைப்படத்தை பயன்படுத்தி அது பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குது, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுதான் மெயின் காரணம் நான் சொல்றதுக்கானது. எனக்கு அப்பயே டவுட் வந்துருச்சு. ஆனா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது என்னைக்கு ஓகே, என்னைக்கு வாழை மரம் மாதிரி சர்க்கு வெட்ட போறோம் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் வந்துட்டு இப்போ அது நடந்திருக்குது. ஓகே, அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றது. இதுல ஒரு சிலர் கோச்சிப்பாங்க, நீலாம் வந்துட்டு ஏஐக்கு எதிரானவன், நீ வந்துட்டு டெக்னாலஜிக்கு எதிரானவன் அப்படின்னு. அட போங்க, இப்ப பாத்தீங்கல்ல, இப்ப தெரியுதா யாரு டெக்னாலஜிக்கு எதிராக. இவன் பண்ற வேலை தான் அப்டேட்டிங்ல. அப்போ எது சேஃப் அப்படின்றதுல பார்க்கும்பொழுது இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் சேஃப். நான் ஆல்ரெடி இதை நான் நேற்று கூட ஒரு வீடியோ அப்படின்றது போட்டுட்டேன். சாரிங்க, நேற்று ஒரு 3 வீடியோ பிளான் பண்ணியிருந்தேன். எங்க வீட்டில் ஏசி ரிப்பேர் பண்ண வரேன்னு சொல்லி வந்தவங்க ஏசி ரிப்பேர் கரெக்டாக தான் பண்ணாங்க. வாட்டர் வாஷ் வந்துட்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சரியா ஃபிக்ஸ் பண்ணாதனால தண்ணி எல்லாம் லீக் ஆகி அது பெரிய வேலை. நைட்டு ஒரு 8-9 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கிச்சு. அதனாலதான் என்னால் அடுத்த வீடியோ அப்படின்றது போட முடியல. ஓகே, எனிவே இந்த மாதிரி தடங்கள் வரதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ரெக்கவரி ப்ராசஸ் அப்படின்றது முதல் கட்டம் அப்படின்றது பயப்படக்கூடாது. பிகாஸ் இது உங்களை டோட்டலா முடிச்சு விடல. காசு வரல, என்ன டோட்டலா முடிச்சு விடல அப்படின்னு கேக்குறீங்களா? டோட்டலானா காசு வந்தாதான் உங்களுக்கு கையில இருக்கு அப்படின்றது கிடையாது. அந்த சப்ஸ்கிரைபரும் வாட்ச் ஹவர்ஸும் உங்க கையில தான் இருக்கும். அதனால கவலைப்பட தேவையில்லை. இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். எதுவுமே பண்ணாம வெயிட் பண்ணக்கூடாது. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, முதல்ல எந்தெந்த வீடியோ, இப்ப எனக்கு தெரியும் வந்துட்டு நான் என்னென்ன வீடியோ கூகுள் பிக்சரை வந்துட்டு பயன்படுத்தி கூகுள்ல இருந்து இமேஜ் எடுத்து பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்ப நான் என்ன செய்வேன்னா, அந்த பிக்சர் அப்படின்றத பயன்படுத்தி நான் என்னுடைய சொந்த வாய்ஸே கொடுத்துருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா அதை எல்லாத்தையுமே ப்ரைவேட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லிட்டேன். நம்ம வந்துட்டு ப்ரைவேட் போடுறதும் நம்ம வந்து எப்படின்னா வந்து விசிபிலிட்டியாக வச்சிருக்கிறதுக்கும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது ப்ரைவேட்ல இருக்கிறத பார்க்க மாட்டாங்க, விசிபிலிட்டியில் இருக்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு சேஃபர் ஜோன் அப்படின்றது. ஸோ அப்போ என்னன்னா அது எல்லாத்தையுமே ப்ரைவேட் அப்படின்றதுக்குள்ள கொண்டு வந்துடணும், ப்ரைவேட் போட்டுடணும். ப்ரைவேட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு தடவை சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். நான் இப்போ வந்துட்டு 1068 வீடியோ, நான் இப்போ வந்துட்டு ஒரு 400 வீடியோ கிட்ட ப்ரைவேட் போட்டுட்டேன். நான் அதில் 30-40 வீடியோ அப்படின்றது இந்த வீடியோவாக இருக்கும். கோயிலுக்கு போனது இந்த மாதிரி எடுத்ததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனல் வெரிஃபிகேஷன். ஸோ நான் அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது செய்முறை வீடியோக்கள் அப்படின்றது தான். ஸோ இனி அந்த சேனலில் வரப்போகுது.
இப்போ கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு போக போகிறேன், அந்த வீடியோ அங்கே வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்படின்றது நான் கொண்டு வர போகிறேன். கோயிலுக்கு போகிற வீடியோ, ட்ராவல் பண்ணுற வீடியோ, கோயிலுக்கு போகக்கூடிய ட்ராவலிங் அந்த வீடியோ அதெல்லாம் வரப்போகுது. அதில் ஆன்மீக தகவலை பற்றி நான் அதில் பேச போகிறேன் நான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு நான் அதில் கொண்டு வர போகிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம பண்ணிட்டோம். இப்போ இனி போடும் பொழுது வந்துட்டு இந்த ஒரு கான்ட்ரேஷன், ஸோ இந்த ஒரு மீனிங்ல வீடியோ போட இப்படி வீடியோ போடும் பொழுது சேனல் சேஃப் தான், எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா கேமரா முன்னாடி நான் இருக்கேன், என்னுடைய வாய்ஸ்ல நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இது இப்படி இருக்கு, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்றது கொடுக்குறேன். அப்படி இல்லை, கேமராவுக்கு பிஹைண்ட் த கேமரா நான் இருக்கிறேன்னா, ஸோ பேக்ரவுண்ட்ல இங்க பாருங்க, இந்த வெங்காயத்தை போடுங்க, அடுப்பை பற்ற வைங்க, இப்படி செய்முறை விளக்கத்தையும் நான் சொல்றேன். ஸோ யூடியூப் இதை தான் எதிர்பார்க்குது. அப்போ நான் எல்லாத்தையும் ப்ரைவேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண வேண்டியதுன்னா, காமா ரிலாக்ஸ்டா, ஸோ வந்துட்டு நமக்கு ஒரு 30 நாள் வெயிட்டிங் பீரியட் கிடைச்சிருக்கு. எனக்கு 90, உங்களுக்கு 30 கூட வரலாம். 30 நாள் வெயிட்டிங் பீரியட் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் அவன் கொடுத்தது தான். பரிசு கொடுத்தவனே பிடிக்கிட்டான் போல. ஓகே, அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது எனக்கு வந்திருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ ரொம்ப காமா இத்தனை நாளுக்குள்ள என்னால் என்ன வீடியோ இன்னும் சேவர் ஜோன்ல போட முடியுமோ நான் போடலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களால் ரீஅப்ளை பண்ண முடியும். ஸோ டோட்டலாக வந்துட்டு அதை காலி பண்ணல அவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு, ஒழுங்கா 30 நாள் 90 நாள் டைம் தரேன், அதை ஒழுங்கா சரி பண்ணிட்டு வா. எனக்கு தெரிஞ்சு 90 நாள் கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, மேபி பிளே பட்டன் இருக்கிறதுனால எனக்கு வந்து 90 நாள் அப்படின்ற டைம் கொடுத்துருக்கேன். அந்த டைம் அப்படின்றது எனக்கு வச்சுட்டாண்ட ஆப் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ என்ன வந்துட்டு இன்னும் மெருகேற்றிருக்கேன், அவன் டைம் கொடுத்துருக்கான். அதுதான் ப்ராக்டிக்கல். ஒரு சிலருக்குலாம் 30 15 நாள்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியானவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துருக்கு. அதனால இந்த பிட்வீன் டைம்ல நம்ம வந்துட்டு நல்ல கண்டென்ட் அப்படின்றத உள்ள இறக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இது இப்படியே ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா உங்களுடைய சேனல் மீண்டும் ரெக்கவரி அப்படின்றதுக்குள்ள வரும். ஸோ ரெக்கவரி ஆகும். உங்களுக்கு வந்துட்டு எந்த இஷ்யூம் இதுக்கப்புறம் வராமலையும் இருக்கும். இதுக்கப்புறம் தைரியமா போடலாம். டேய், என் சேனலை நம்பி நான் இறங்க உன்ன, அது என் சேனலு, நான் எப்படி போறேன் கரெக்டா போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு அடி வந்து அதுல இருந்து கத்துக்கிட்டனால இப்ப நான் கரெக்டா போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமா ஓட முடியும், நம்பி போக முடியும். என் சேனல்ல எந்த பிரச்சனையும் வராது. நான் நம்பி என்ன கடன் கூட வாங்குவேன், நான் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி நம்பி இறங்க முடியும். அதை தான் நான் சொல்றேன் நான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய அப்படின்றது வந்துட்டு இந்த இதில் இருக்கு. இப்போ நான் இந்த ப்ராசஸிங்ல இருக்கிறதுனால இதை என்னால் இன்னும் உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த ப்ராசஸிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எவ்ரிடே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன மாதிரி வந்துட்டு கண்டென்ட் போடுறேன் அப்படின்ற எல்லாவற்றையும் நான் இனி நம்மளுடைய சேனல்ல வந்து போஸ்ட் பண்ண போறேன். நம்மளுடைய விடி தமிழ் ஒய்டியில் வந்து போஸ்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆன்மீகம் சேனல் அதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடியது மேக்ஸிமம் நான் பண்ணிட்டேன். நான் 100% அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் அதை உங்களுக்காக ரிவீல் பண்ணுறேன். அதை உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன். இங்கே காமிப்பேன் நான், காமிப்பேன் நான் ஷோரா. ஓகே கைஸ், இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இதெல்லாமே பண்ணிடுங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க, நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நான். ஸோ ஃபர்தராக நீங்கள் யூடியூப் ரிலேட்டட் எந்த கேள்வியாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது அடிபட்டு கற்றுக்கிட்டவன், அனுபவம் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அனுபவம் அப்படின்றது இருக்குது. பாய்.